அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 224 தனி அன்பு. உபதலைப்பு எண் 21 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1489 1490. பொன்னுடம்பெனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளங்கலந்த என்றணி அன்பே. தத்துவ துரிசுகளால் உருவாகியுள்ள அசுத்த மாயாதேகம் பலவற்றாலும் துன்புற்று நலிந்து சிதைவுற்று ஒழிந்து போகக்கூடியதாய் உள்ளது. அப்படி அத்தேகம் கெட்டு ஒழிந்து போகாது பொன்னவிர் சுத்த உடம்பாய் விளங்கி நிலவச் செய்ய திருவுளம் கொண்டுள்ளார் நம் தனி அன்புபதி. இதற்காக வேண்டியே அவர் பண்டே தொட்டு நம்முட்கலந்து மறைந்திருந்து கொண்டே பண்படுத்தி வந்துள்ளார். இந்நாள் வரையும் பரிபக்குவம் ஏற்படும் வரை வந்து வந்து சூழ்ந்து நீங்கிக் கொண்டிருந்த தேகம் யாவும் நியதிப்படி ஒழிக்கப்பட்டு கொண்டிருந்தனவாம். இத்தருணம் அன்பு விளைந்து தனி நிலையுற்றதால் அகமிருந்து அருளமுத சக்தி அனகமாக வெளியாகி சூடுடலை நிறைத்து விட்டதாம். அதனால் உடம்பின் அசுத்த இயல்பும் அழிவுறு தன்மையும் மாறி சுத்த நித்திய வண்ணமாயிற்றாம். ஆன்மாவின் அகமிருக்கும் அருட்ஜோதி அமுதம் தனி அன்பினால் உளத்திருந்து உயிருடம்பில் கலந்திட்டதாலே தேகம் அமுதால் அழியாமையும் ஜோதியால் பொன்மையும் அருளால் சுகானந்த இயல்பும் கொண்டு விடுகின்றதாம். இங்கு அந்த தனி அன்பினால் பெறப்பட்ட வடிவம் பொன் வடிவம் சுத்த தேகம் அல்லது அன்புருவம் என்று குறிக்கப்பெற்றுள்ளதாம். அன்புருவம் பொன் வடிவம் என்று விளங்கலின் பொன்னார் மேனி சிவபெருமானை அன்பு வடிவனராகவே முன்னோர் வெளியாக்கி இருந்தனர். அந்த பொன்னார் மேனி அன்பு சிவம்தான் சத்திய ஞான சபையில் மாற்றறியாத அருட்பெரும் ஜோதி பொன்னுருக்கொண்டு திகழ்கின்றதாம். இந்த அருட்ஜோதிபதியே நம் அருட்ஜோதி வள்ளலுக்கு பொன்னுளம்பை வழங்கியுள்ளதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.